ஹார்முஸ் நீரிணையை தங்களினுடைய முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளதாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. அமெரிக்க மத்திய ராணுவ தலைமையகத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் பேட் ஹெக்ஸெத் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். ஹார்முஸ் நீரிணை அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் தான் உள்ளது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கூறியது 100% உண்மை என்பதை தற்போதைய கள நிலவரம் நிரூபிப்பதாக பேட் ஹெக்ஸெத் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா தனது நட்பு நாடுகளுடன் இணைந்து வாரக்கணக்கில் இந்த பகுதியில் எண்ணெய் போக்குவரத்தை வெற்றிகரமாக கையாண்டு வருவதாகவும் இதனை ஏற்றுக்கொள்ள ஈரான் மறுத்தாலும் இதுதான் தற்போதைய உண்மையான கள நிலவரம் என்று சொல்லியும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அதோடு இந்த வழித்தடத்தில் சர்வதேச வர்த்தக கப்பல்களினுடைய தடையற்ற போக்குவரத்தை உறுதி செய்ய அமெரிக்கா ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற ரகசிய பாதுகாப்பு திட்டத்தை செயற்படுத்தி வருவதாகவும் இதன் மூலம் இதுவரையில் 100 பில்லியன் பீப்பாய்களுக்கும் அதிகமான மசகு எண்ணெய் பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஈரானினுடைய கடுமையான இந்த எதிர்ப்புகளை மீறி சர்வதேச வர்த்தக கப்பல்களினுடைய தடையற்ற போக்குவரத்தை அமெரிக்கா தொடர்ந்து தீவிரப்படுத்தி இருக்கிறது. அதோட சுமார் 140 வணிக கப்பல்கள் இதுவரை அமெரிக்க படைகளால் வெற்றிகரமாக முடக்கப்பட்டிருக்கின்றது. சர்வதேச தடைகளை மீறி ஈரானில் இருந்து வெளியேற முயன்ற ஒரு பெரிய மசகு எண்ணெய் பீப்பாய் கப்பல் செயலிழக்க செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார்.